வெட்டவும் செய்றாங்க. அந்த பையன் வந்து பயங்கரமா அடிச்சு, அவ மயக்கம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பெண்ண வந்து அங்கருந்து தூக்குறாங்க. ஸோ, அதற்கு அப்புறமாக வந்து ஒரு 3 1/2 4 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த இன்சிடென்ட் 11 மணிக்கு மேல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. 3 1/2 4 மணி வரைக்கும் அந்த பெண்ணுக்கு என்ன ஆனுச்சுன்றது தெரியல. இந்த பையன் மயக்கத்துல இருக்கான். ம். ஸோ, ஒரு 3 1/2 4 மணிக்கு மேல வந்து வந்ததா 2 வகையில 2 செய்திகள் இருக்கு. ஒரு செய்தி என்ன பேசப்படுது அப்டின்னா, இந்த பொண் வந்து ரொம்ப மோசமடைந்த நிலையில இந்த இந்த 3 பேரால ரொம்ப பயங்கரமா பலவீனப்படுத்தப்பட்டு, அந்த பெண் ஒரு மோசமான நிலைமையில ஆடைகள் எல்லாம் இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலையில வெளியில வந்து அப்படியே வந்து எப்படியோ வந்து யாரையோ தொடர்பு கொண்டு காவல்துறைக்கு இந்த தகவலை தெரிவித்து அதுக்கப்புறம் காவல்துறை வந்து இவங்களை ரெஸ்கியூ பண்ணி அந்த மயக்கம் போட்டவரையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதாக ஒரு தகவல்கள் செய்திகள் ஓகே. மூலியமா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த 3 4 மணிக்குள்ள அந்த 4 மணி நேரம் மயக்கத்துல இருந்த அந்த ஆண் நபர் அவர் மயக்கம் தெரிஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த புள்ளைய தேட ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கையில எடுத்த மொபைல் போன் எடுத்து 100க்கு கால் பண்ணி போலீஸ்க்கு தகவல் சொல்லி அதுக்கப்புறமா காவல்துறை உள்ள வந்து இவங்களை வந்து இது பண்ணதாகவும் 2 தகவல் இருக்கு.